சமீபத்துல இந்த பஃப்டா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அகாடமி. இவங்க வந்து சர்வதேச படங்கள்ல எது சிறந்த படம் அப்படின்னு எடுத்து பண்ணுவாங்க, பேசுவாங்க, அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க. அது நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்தியன்ஸ் பத்தி போட்டாதானே வந்து அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். அதெல்லாம் பண்றதுதான். இப்ப மேட்ரு என்னன்னா, அதுக்கு ஆலியா பட்டை வந்து கூப்பிடுறாங்க கெஸ்டா. ஆலியா பட்டோட ட்ரெஸ் முதுகு எல்லாம் சூப்பரா இருக்குது. நானே ரசிச்சு அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு டைலாக் பேசிருக்காங்க, அதை போய் பாத்துட்டாங்களே. Your opinion, what is the greatest movie twist of all time? Movie twist? Movie twist? A movie with a twist. இதுல என்ன இருக்கு? அவங்க வந்து நார்மலா தான் பேசுறாங்க, என்ன கொஞ்சம் வாய் கோணி ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. அவங்க இப்ப மட்டுமா அவங்க அப்படி பண்றாங்க? ஆக்சுவலி ரன்பீர் கபூர் ஒரு தனியார் பத்திரிகைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலா ஒரு மேகசின் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு கண்ணங்குழி இருக்கிற பெண்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சிரிக்கும் போது கண்ணங்குழி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவர் தீபிகா படுகோனை கரெக்ட் பண்றதுக்காக அப்ப அந்த மேட்டரை சொல்லி விட்டாரு. அது ஆலியா பட் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் டிம்பிள் வரும். அவங்க பண்றது கியூட்டா இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்க ட்ரோல்லையும் போய் முடிஞ்சாங்க. அதற்கு ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா, இவங்க அடிக்கடி அந்த ஒரு டிம்பிளை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த குழியை காட்டுறதுனால அதான் வரல, எல்லாம் விட்டுரு, உனக்கு ஆடவும் வரல, சும்மா உட்காருனா கேட்கவும் மாட்டுற அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இப்ப பாலிவுட் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க.